Hi guys, I am Rajkumar. I am SEO specialist. Today நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Google AdSenseனா என்ன, Google AdSenseல இருந்து நமக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது, ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளாகர்ல ஒர்க் பண்ணலாமா ஆர் தென் வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணலாமா, எதில் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டில் எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அது இல்லாமல் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது என்னோட வீடியோஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே போதுமானது, உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். சரியா? சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $236.61 வந்து ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $214.02 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $776.29 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்த்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1010 வந்து இருக்குது. சரிங்களா நண்பா? கேன்னு இருக்குன்னா 1000 வரும். சரிங்களா? எல்னா லட்சத்தில் போகும், எம்னா மில்லியனில் போகும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் ரெடி ஆகலை. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ $1000 ஃபார் மந்த்துக்கு ரீச் ஆகிறோம், அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா $63.69 வந்து இருக்கு. இப்போ வரும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ப்ரோ இப்போ ஒரு நாளைக்கு எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் $200 மேலே வருது, $100 வருது, பட் நானும் தான் ஒரு 5 years AdSense அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு அந்த ரெவன்யூன்றதே கொஞ்சமும் ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். சரியா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் நமக்கு வந்து ரெவன்யூன்னு பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாகவே டயர் 1 கண்ட்ரியில் தான் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா டயர் 1 கண்ட்ரி அப்படி என்னன்னு தெரியல அப்படின்னா யூஎஸ், அதாவது யுனைடெட்ஸ், யூகே, யுனைடெட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட்ஸ் அரபி, அதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு 17 கண்ட்ரிக்கு வந்து சிபிசி ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் அதுபோல் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதால தான் எனக்கு ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்குது. சரிங்களா? நான் வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டேன், ஃபுல்லாகவே டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். சரியா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $236.61 வந்திருக்குல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென் அதுக்கு முன்னாடி இந்த டுடே டாலர் இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்த்ல பாருங்க $1010 இது கூட ஆட் ஆயிதாங்க காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அதே போல எஸ்டே லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த எஸ்டே டாலர் $214.02 இதுவும் அதே போல $776.29 இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா நைட்டு 12 மணிக்கு மேல ஆடவுடனே இந்த லாஸ்ட் 7 டேஸ் கூட வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு இப்போ $776 கூட சேர்த்து காட்டுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா லாஸ்ட் 7 நாள் ரிப்போர்ட்னும் போது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டும் எஸ்டே ரிப்போர்ட்டும் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. டுடே டாலர் எவ்வளோ வருதோ அது திஸ் மந்த்ல ஆட் ஆகி காட்டும், நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. அதே போல டுடே டாலர் ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஸோ எனக்கு வரா போல ஒரு நாளைக்கு $100, $150, $800, ஏன் $500, $700 கூட வரும் ஃபார் டேவுக்கு. சரிங்களா? அது எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த்ல ஆட் ஆகி தான் காட்டும். கரெக்டாக நைட்டு வந்து ஒரு 12:10, 12:20 அந்த டைமுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி 12:05, 12:10க்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டே செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். டுடேவில் வந்து 00 ஆகிடும். ஓகேங்களா நண்பா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். ரீசன் என்னன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது இல்லாமல் என்னோட வெப்சைட் நேம் வந்து misterfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன் டைம் போய் சைடை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? தென் ஏன் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிட்டு இருக்கோன்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலில் போயிட்டு ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 month 1 year வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இதை நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரீசன் என்னன்னா எனக்கு இன்வாலிட் கிளிக், ஓகேங்களா? இன்வாலிட் கிளிக்னா வேணும்னே VPN யூஸ் பண்ணி என்னோட வெப்சைட்ல போயிட்டு ஆடு வந்து ஆன் பண்ணாலே ஆடு கிளிக் பண்றாத ஆடு வந்து கிளிக் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? அப்படி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய வெப்சைட்டுக்கு AdSense அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் ப்ராப்ளம் வந்துடுது. சரிங்களா? அதனால ஆட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் ஏன் நம்ம வந்து வெப்சைட் நேம் காட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னா வெப்சைட் நேம் misterfool.com தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு AdSense அக்கௌண்ட்டில் மல்டிபிள் டொமைன்ஸ், பர்சனல் டொமைன்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எப்படி ஓப்பனாக காட்ட முடியும்? ஸ்டார்டிங் ஓப்பனாக தான் காமிச்சிட்டு இருந்தேன். பட் நான் எந்த அளவுக்கு, அதாவது ஒரு டொமைன் 2 டொமைன் இப்படி காட்டினாங்கன்னா அவங்க அந்த எல்லா வெப்சைட்லும் போய்ட்டு வேணும்னே இன்வாலிட்களுக்கு நடக்கிறதால காட்ட முடியாத சுச்சுவேஷன். ஸோ புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ வந்து இப்போ மேலே இருக்கிற செக்ஷனால ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த $236.60 கிடைச்சிருக்குல்ல, இது வந்து வந்ததுக்கான ரீசன் என்னன்னா கீழே பாருங்க பேஜ் வியூஸ் 3260. சரிங்களா? 3260 பேர் ஃபார் டேவுக்கு நம்ம என்னோட வெப்சைட்டுக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. சரிங்களா? வந்திருக்காங்கல்ல, இந்த 3260 பேர் வந்ததால இந்த $236.61 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ்ன்னு போட்டு ஒரு 59 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா
3260 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. அந்த 3260 பேர் வந்ததுல கிட்டத்தட்ட 59 யூசர்ஸ் அவங்க வந்து வேணும்னே தெரிஞ்ச ஆடு கிளிக் பண்ணாங்களா அல்லது தெரியாம ஆடு கிளிக் பண்ணாங்களா அல்லது அவங்க ஏதோ ஒரு தேடி வந்து அதுக்கு ரிலவெண்டான ஆடு ஷோ பண்ணி அதுக்காக அவங்க கிளிக் பண்ணி போனாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா. ஸோ அவங்க ஆடு கிளிக் பண்ணதால என்ன ஆச்சு நமக்கு $236.61 வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு சரிங்களா. ப்ரோ அப்போ ஆடு கிளிக் நடந்துட்டாலே ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிடுமான்னு கேட்டா ஆமா நண்பா. ஆடு கிளிக்கு குவாலிட்டியாக வருது அப்படின்னும் போது நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்குன்னு வேணும்னே நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி போய் வெப்சைட்டில் ஆடு கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையாக போய் மாட்டிக்கும் சரிங்களா. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் இன்வாலிட் கிளிக்குன்னுவாங்க. ஒரு யூசர் வந்து ஆர்கானிக்காக வரணும், அவர் கீவேர்ட்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி வராங்கன்னா மட்டும்தான் அது ஆர்கானிக் உள்ள வரும், இல்லைன்னா டேரக்ட் கணக்கு வந்துடும். புரியுதுங்களா. சரி இப்போ 59 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $236.61 வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சா. சரி பக்கத்திலே பாருங்க பேஜ் வியூஸ் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் பாருங்க $72.56 வந்திருக்கு. சிபிசி $4.01 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன, பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது, அதே போல சிபிசி ஏன் வருது அப்படின்னா, பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சே தெரியாம நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆட் கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா $72.56 வந்து ஃபார் கிளிக்கு கிடைக்கணும் சரிங்களா, இப்படி சொல்லலாம். ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா, கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஏதோ ஒரு நேச்சர்ஸ்க்குள்ள வந்து அது வந்து டக்குன்னு வேற பேஜஸ், அதாவது அவர் சர்ச் பண்ணி உள்ள வந்திருப்பாரு ஒரு கீவேர்ட்ஸ்க்கு, ஆனா அவர் வந்து வேற ஏதோ ஒரு போஸ்ட் போய் ஆட் கிளிக் பண்ணிருப்பாரு. அப்படின்னும் போது சிபிசி அடி வாங்கும். அது இல்லாம ஒரு போஸ்ட்ல போய் ஒரு ஆட் கிளிக் பண்ணிட்டாலே சிபிசி நமக்கு பேஜ் ஆர்பிஎம் வந்து அதிகமா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நண்பா. இப்போ இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இதனுடைய கீவேர்ட்ஸ்க்குள்ள சிபிசி யூஎஸ் யூகே பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாவே $150 இருக்கும் சிபிசி. ஸோ அது போல ஆர்டிகல் நம்ம வெப்சைட்டுக்கு போடணும் போது அப்போ அந்த கார் இன்சூரன்ஸ் என்ற ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஆவரேஜ் சிபிசி $150 இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு 50% கூட கிடைக்குது. ஸோ அது போல தான் இது வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு $72.56 வந்து கிடைக்குது சரிங்களா. பேஜ் ஆர்பிஎம் நம்ம எது போல கீவேர்ட்ஸ்ல ஆர்டிகல் மேக் பண்ணி போறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் ஏறுன்றது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிபிசி கண்டிப்பா இந்த வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிசி 0.03 சென்ஸ், 0.04 சென்ஸ், அதிகபட்சம் 5 சென்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு $1 கிட்டத்தட்ட இருக்கலாம் சரிங்களா. ப்ரோ எனக்கு இந்த வெப்சைட்ல சிபிசி சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்றவங்களுக்கு நண்பா, இந்த சிபிசி தான் இருக்கிறதுல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். இப்போ மேல இருக்கிற இந்த $72.56 ஒரு கிளிக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்குது, ஒரு ஆடு கிளிக் நடந்தா $4.01 வந்து கிடைக்குது. அவரேஜா ஒரு ஆடு கிளிக்கு $4ன்றது சாலிடா கிடைக்குது. புரியுதுங்களா. அப்போ 59 இன்ட்டு 4 போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆவரேஜா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிடும். புரியுதா. சரி இப்போ ஒரு ஆடு கிளிக் நடந்தா $4 வர வேண்டிய இடத்துல அந்த சிபிசி இருக்குல்ல, அதுவே அந்த இடத்துல ஒரு 500 இருக்கு அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு $500 ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா. அதிகமா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு வந்திருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் சரியா. சரி பக்கத்துல இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெஷனா என்ன, 4580 இம்ப்ரெஷன், கேனா 1000 ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு வந்து இப்போ 5880 ஐயோ என்ன லேக் ஆகிட்டே இருக்கு, கீழே சிடிஆர் பார்த்து சொல்லிட்டே இருக்கேன் சரிங்களா. 4580 சரிங்களா இம்ப்ரெஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸ்ல ஒரு புதுசா ஒரு அப்டேட் வேற கொண்டு வந்திருக்காங்க இப்போ சரிங்களா. என்னன்னா இம்ப்ரெஷனுக்கே நாங்க வந்து காசு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகல, ஜனவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இம்ப்ரெஷன் மூலியமா காசு வருமா, அதே போல பேஜஸ் இப்போ 3000 பேர் ஃபார் டேக்கு வெப்சைட்டுக்கு வராங்க, அது மூலியமா காசு வருமானா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தாதான் காசு வரும்ன்றது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இம்ப்ரெஷனுக்கு இன்னும் கவுண்டனிங்காக ஸ்டார்ட் ஆகல சரியா. ஸோ இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா, 3260 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த 3260 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு செகண்ட் இருந்திருக்கலாம், 10 செகண்ட் இருந்துக்கலாம், அப்போ 5 மினிட்ஸ் கூட இருந்துக்கலாம். அவங்களுக்கு கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கு அல்லது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ல நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க எவ்வளவு நேரம் வேணா இருப்பாங்க. ஸோ ஒரு யூசரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஏதோ மற்றவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தேடணும் போது நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே போலதான் நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா கரெக்டா அவங்க வந்து அதிக டைம் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்த வேகத்திலேயே வெளியே போயிடுவாங்க. புரியுதுங்களா. ஸோ அதை பொறுத்து 3260 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல 4580 இம்ப்ரெஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு நண்பா. ஒரு குவாலிட்டியான யூசருக்கு வந்து 1000 பேர் வரானவே 5000 இம்ப்ரெஷன் கிராஸ் ஆகணும். ஸோ இது அந்த அளவுக்கு குவாலிட்டியான யூசர்ஸ் இல்லை. புரியுதா. சரி பேஜ் சிடிஆர் வந்து பாருங்க 1.81% இருக்கு. எப்பயுமே பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேல போகவே கூடாது சரிங்களா.
10க்கு மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். அது என்ன ஒரு ஆட் லிமிட், நான் பிகினராக இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா, ஆட் லிமிட்னா ஒன்றும் கிடையாது நண்பா. 1 மந்த்துக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மானிட்டேஷன் எனக்குள்ள தான் இருக்கும், ஆனால் டிமானிட்டேஷன் ஆன மாரி நம்ம வெப்சைட்டில் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணாது. சரிங்களா? 1 மந்த் அதுக்கான டைம் வந்து நமக்கு கிளியர் ஆன உடனே ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணும். இதுதான். ஸோ ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது பேஜ் சீட்டர் எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ பக்கத்திலே கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டுடியோவில் தான் நான் வச்சிருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும். அதில் யூகேல இருந்து பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். யுனைடெட் கிங்டம் அதில் வந்து கிட்டத்தட்ட 730 பேஜ் வியூஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு ஆடு கிளிக்கு சிபிசி ஆவரேஜா அந்த யுனைடெட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கிளிக்கு சிபிசி ஆவரேஜா $6.38 வந்து கிடைச்சிருக்கு. சரியா? கிட்டத்தட்ட $236.15 வந்து நமக்கு கிடைச்சிருக்கா. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியா, 2510 இம்ப்ரெஷன், கேனா 1000 ஸ்டார்டிங் சொல்லியிருக்குல்ல, இப்போ 2510 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஆடு கிளிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு? 0.02 சென்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆவரேஜாக நமக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 0.45 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுவே மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா பேஜஸ் மட்டும் தான் வந்திருக்க தவிர 8, 2, 3 அப்படின்னும் போது எந்த ஒரு ஆடு கிளிக்கு நடக்கல. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூகேல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கிளிக்கு $6 கொடுக்குறான் அப்படின்னும் போது இந்தியாவில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னா, இதுதான் நண்பா இந்தியா அப்படின்னு சொல்ல வரல. நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்க வந்து இலங்கையில் இருக்கீங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க, இல்லை பாகிஸ்தானில் இருக்கீங்க, ஏதோ ஒரு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் அந்த கண்ட்ரிலே ஆடு கிளிக் நடக்குதுன்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ யூஎஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு டைம் கண்ட்ரி மாதிரி தெரியும். அதுபோல தான் அந்தந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக்கு வராது. அது இல்லாமல் நீங்கள் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்தியாவில் வந்து எவ்வளோதான் ஆடு கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கல அப்படின்றதா ஒரு உண்மை. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலில் போய் ஒரு 10 வீடியோ 30 வீடியோ 50 வீடியோ சேனல் இருக்கிற எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்றது அப்போ தான் புரியும். சரிங்களா? ஏன்னா நான் பாதி இன்ஃபர்மேஷன் தான் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எது போல் ஆட்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ஆடை யூஸ் பண்ணி நமக்கு எந்த ஆடு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுன்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம எப்போவே வீடியோ போட்டோம். அதாவது 6 மந்த்துக்கு முன்னாடி இருந்தே வீடியோஸ்லாம் இருக்குது. பழைய வீடியோஸாக இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். 30 நிமிஷம் தான் இருக்கும் ஒரு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிடே ரிப்போர்ட் இதில் காட்டுறேன். சரிங்களா? பேஜஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8470 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜ் 115 ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? தென் $25.28 வந்து பேஜ் ஆர்பிஎம், சிபிசி $1.86. புரியுங்களா? இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 9860 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. பேஜ் சிடிஆர் 1.36% வந்து இருக்கு. சரியா? இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு எதுவுமே புரியல இவ்வளோ நேரம். அதாவது ஆன்லைனில் எனக்கு ஏர்னிங் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் இது நீங்கள் எப்படி ஏர்னிங் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா நண்பா, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பெய்டு சர்வீஸாக நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் வேணும் அல்லது ஏதாவது பெய்டு சர்வீஸாக நீங்கள் எடுத்துக்கணும், எங்கிட்ட இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எஸ்இஓ கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சொல்றது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே என்னோட வெப்சைட்ல இருந்து ஜெனரேட் ஆகிக்குது. அதாவது ஆட்சன்ஸ் என்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து எனக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது. அது மூலியமா நான் எப்படி என்ட்ரஸ் உள்ள வரலாம் அப்படின்னா, ஒன்று யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் நம்ம ரீச் பண்ணிட்டு அப்படின்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகும் கூகுள் அட்சன்ஸ்ல. அப்படின்னா பிளாகர் ஆர் வேர்ட்பிரஸ், பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா 2024 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். கிளாஸஸ் எல்லாமே பெய்டு சர்வீஸாக இருக்கு. ஃப்ரீ கிளாஸஸ் என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தர ட்ரை பண்றேன். சரியா? சரி, இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு MrFull.com வெப்சைட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் அந்த வெப்சைட் தான் இந்த ரெவன்யூல ஜென்ரேட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பெய்டு சர்வீஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இது போல ரெவன்யூ வர வைக்கணும், எனக்கு பேஜ் ஆர்பிஎம் ஏற்றணும், சிபிசி ஏற்றணும் அப்படின்னா ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஆர்டிகல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே ஐசிபிசி கண்டென்ட்னு சொல்லுவோம். மினிமம் சிபிசி வந்து $350 $700 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எண்ணி 30 ஆர்டிகல் பொறுத்த முன்னே ஜஸ்ட் 2 வீக்ஸில் உங்களால் அதுக்கான ரிசல்ட்டு பார்க்க முடியும். சரியா? ஸோ நம்மக்கிட்ட கன்னடா சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆகிட்டு ரெவன்யூ இல்லை எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி கண்டென்ட் சரி கன்னடா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது.
உங்களுக்கு ஆர்டிகல் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. தென் ஆர்டருமே கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் சரிங்களா. தென் 100% ஹியூமன் கண்டென்ட் நண்பா. நான் கொடுக்குற ஆர்டிகல் 100% ரேங்க் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி. அதே போல் ஒரு ஆர்டிகல் மேக் பண்ண மினிமம் 3 to 4 hours ஆகும் சரிங்களா. ஃபுல்லாகவே மேனுவல் ஒர்க்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெப்சைட் ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து இது எழுதுவோம் ஓகேங்களா. ரெஃபர்னா இப்போ இன்னைக்கு ரேஞ்சுக்கு எந்த அளவில் SEO ஃப்ரெண்ட்லியாக ஒவ்வொருத்தரும் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ஆர்டிகல் வந்து மேக் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு, வேணும்னா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான முக்கியமாக பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நிறைய பேருக்கு பேக்லிங்க்னா என்ன அப்படின்னு தெரியல. பேக்லிங்க் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஆர்டிகிளோடைய போஸ்டுடைய யூஆர்எல் அல்லது பேஜோட யூஆர்எல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டுக்கு ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது பேக்லிங்க்குள்ள வரும் சரிங்களா. ஸோ பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஆர்கானிக் டிராஃபிக் வரும் ஓகேவா. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் வரணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் உருவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் அத்தாரிட்டி வந்து நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம வந்து மோஸ்ட்ல பண்ணி கொடுப்போம். அபோவ் 55 வரைக்கும் நம்மளால 1% ஸ்பேம் ஸ்கோர்ல என்னால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா. மினிமம் பிரைஸ் வந்து 5000 தான் நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது டொமைன் அத்தாரிட்டி போடுறோம்னா. அதே போல டொமைன் ரேட்டிங் ஏகிராஃப்ல வந்து பண்ணி கொடுப்போம். அதுவுமே வந்து 50+ வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். அதுவுமே மினிமம் பேக்கேஜ் 5000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து உங்க வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி போடணும் அல்லது பேக்லிங்க் சர்வீஸ் வேணும் அல்லது டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது, A to Z வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவனுக்கு எல்லாமே நம்ம வந்து A to Z வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுக்குறோம் நண்பா. பேக்கேஜ் வந்து 15000 ரூபா ஓகேங்களா. அதாவது லெவல்கே உங்களுக்கு வெறும் அதாவது ஆன்லைன் கிளாஸ் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வெப்சைட் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா உங்களுக்கு 11000 என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு வெப்சைட் இன்க்ளூட் கொடுத்து எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸோட வேணும் அப்படின்னா 15000 ரூபா உங்களுக்கு ஆகும். அதில் A to Z ஸ்க்ராட்சில் இருந்து டொமைன் என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, சிஓனா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே அதுக்குள்ளே கவர் அப் ஆகிடும் சரிங்களா. அது லிஸ்ட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு 127 டைட்டில்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் வீடியோவை உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா சொல்லிட்டு 15000 ரூபா இருந்தால் நம்ம பில்ட் பண்ணிடலாம். அதில் வந்து ஆன்லைன் கிளாஸில் எதுவும் வேண்டாம்னா 11000 ரூபா இருந்தால் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஃபுல்லாகவே வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான் நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் உங்களுடைய மெயில் ஐடியிலே வாங்கி நான் கொடுத்துருவேன். எல்லா ஆக்சஸும் உங்ககிட்ட தான் இருக்கும், இதில் எதுவுமே எங்கிட்ட இருக்காது சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயே இன்க்ளூட் எடுத்து நம்ம உங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்க மாதிரி நம்ம வந்து வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு மட்டுமே கொடுத்துட்டு போகிறது கிடையாது. ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன் என்ன, நமக்கு நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டொமைன் செலக்ட் பண்ணி எல்லாமே A to Z வந்து நீட்டாக உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு தான் நம்ம வந்து உங்களால் இதை பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஆர்டர் எடுப்போம். சும்மா நம்ம பேருக்குன்னு ஆர்டர் எடுத்துட்டு நம்ம ஆர்டர்னு போகிறது கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இப்போ என் வெப்சைட் இப்போ வந்து ஒரு பர் டேக்கு $200 வருதுன்னா நான் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிருப்பேன்றது அதை யோசிங்க. ஒரு பிகினராக இருந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்றது உங்களுக்கு ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கு வந்து ரெவன்யூன்றது பார்க்கவே முடியாது நண்பா சரிங்களா. நீங்கள் மானிட்டேஷனே வாங்கினா கூட ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு ரெவன்யூன்றது இருக்காது. $1 $2 3 10 அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் புஷ் ஆகும் சரிங்களா. சும்மா பேருக்குன்னு வந்து நீ மானிட்டேஷன் வாங்கிட்ட அப்படின்னாலே உனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு $100 $300 கிடைச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கிடைக்காது சரிங்களா. பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் கற்றுக்கணும் ஓகேங்களா. ஒரு வருஷம் வெப்சைட் வாங்குறீங்களா, பில்ட் பண்ணுறீங்களா, ஆர்டிகல் எப்படி போகிறது, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, தென் ஒயிட் ஹாட் SEO, கிரே ஹாட் SEO, பிளாக் ஹாட் SEO, தென் SEO எவ்வளோ டைப் இருக்குது. அது போக வந்து கூகுள் சர்ச் இன்ஜின், கீவேர்ட் சர்ச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கா மார்க்கெட் சர்ச்சு, தென் நிறைய இருக்குது நண்பா ஓகேங்களா. இதுக்குள்ளே அதாவது ஒரு வெப்சைட் பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா வச்சுக்கோங்களேன், லிஸ்ட்டு போட்டோம்னா அது போய்கிட்டே இருக்கும். நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அது வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிளாகராக இருந்தாலும் சரி கற்றுக்கணும். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னால் வெப்சைட் பில்ட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்க முடியுமானா பிளாகர் இருக்குது சரிங்களா. பிளாகர் வரப்போகிற நாட்களில் டுட்டோரியலாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு போகிறேன். வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் எல்லாமே பெய்ட் சர்வீஸ்க்குள்ளே வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கஸ்டம் பில்டு நண்பா. எனக்கு வந்து ஒரு அமேசான் மாதிரி வெப்சைட் வேணும், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வேணும், அதான் இல்லை ப்ரோ நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு அதுமாரி அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எது போல் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோன்னா யூசர்ஸுக்கு வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுப்போம். சும்மா பேருக்குன்னா நம்ம பில்ட் பண்ணுறது கிடையாது. யூசர்ஸ் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நமக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் சரிங்களா. சரி வெப்சைட் பில்ட் பண்ணுறதுல நம்ம வந்து எக்ஸ்போர்ட். ஸோ நம்ம தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம்.
இல்லை ப்ரோ நான் வந்து கண்டென்ட் வந்து வேறு ஃப்ரீலான்சர்கிட்ட நான் வாங்கிட்டேன், வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டேன், ஃபைபரில் வாங்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டென்ட் போட தெரியல, எஸ்இஓ பண்ண தெரியல, எல்லாத்தையுமே கிளாஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து கண்டென்ட் நானே போட்டு ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணி தரணும்னாலும் நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்குது. அதுமாரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்ஸ் அந்த மாதிரி எதுனா ஒரு கோர்ஸ் சொன்னாலும் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கொடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து நிறைய டாபிக்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன் பை ஒன்னாக இன்ச்சு பெஞ்சா. இது எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நம்மளுடைய காம்படிட்டர் யார், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பேக்எண்டில், பேக்லிங்கோடைய இம்பார்ட்டன்ட் எப்படி, நம்ம ஒரு ஆர்டிகளுக்கு ஒரு எவ்வளோ பேக்லிங்க் எடுத்தால் ஃபஸ்ட்டு பேஜ் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வெப்சைட் சம்மந்தமாக நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வரப்போகிற நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் போட்டு ஒரு வீடியோ இன்ட்ரோ வீடியோ வரும், சரிங்களா? 2024. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்லுது என்னன்னா, பாதி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன், பாதி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பழைய வீடியோஸில் ஏகப்பட்டதில் இருக்கும். ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த டவுட்ஸும் இல்லைன்னா கால் பண்ணி பேசணும், பர்சனலாக பேசணும்னா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே இருக்குது. இதெல்லாம் ஒன்றுத்தில் வந்து ப்ரைவேட்டாவோ அல்லது பர்சனலாவோ மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே இருக்கும், ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம சேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, டவுட்டா டைம்லாம் முக்கியம் இல்லை நண்பா, கால் பண்ணிவிட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணி டேட்டா பேசிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்து தான் ஆகணும்னு எந்த ஒருத்தலையும் உங்களுக்கு நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் எடுத்தாலும் சரி எடுக்கல, அது செகண்ட் ஒன்று தான். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% நான் கிளியர் பண்ணி சொல்கிறேன், சரியா? எனிவே வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். மோர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை நான் வந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலைன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு கவர் அப் பண்ணுறேன், சரிங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.